வணக்கம். நம்ம எல்லாரும் சில பெரிய பெரிய ஐடியாஸை ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு விஷயத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற அந்த சக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பேச்சாளர் பர்வீன் சுல்தானா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு விஷயத்த சில பேர்கிட்ட சொன்னா உடனே புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா சில பேர்கிட்ட 10 தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி? இந்த கேள்விக்குள்ளதான் நாம எப்படி கத்துக்கிறோங்கிற ரகசியமே இருக்கு. இத புரிய வைக்க அவங்க ஒரு ரொம்ப சிம்பிளான கதை சொல்றாங்க. ஒரு அம்மா தன்னோட பொண்ணு கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கறாங்க. இந்தா இது பிடி, இந்த பக்கம் சூடா இருக்கு, பார்த்து பிடின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்னடானா மாத்தி மாத்தி கையை நீட்டுது. அம்மா தெளிவா சொன்ன பிறகும் எப்படி பிடிக்கணும்னு அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை. கடைசியா அம்மா ஒரு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவ சரியா பிடிக்கிறா. சரி, இது ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அறிவு கம்மியா? இல்ல, பேச்சாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது புத்திசாலித்தனத்தை பத்தின விஷயமே இல்ல, நம்ம மனசு எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு இல்ல பழக்கப்படுத்தப்படாம இருக்குங்கிற ஒரு ஆழமான பிரச்சனை தான் இதுக்கு காரணம். அப்போ அந்த மூல காரணம் என்னவா இருக்கும்? அது ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்னு கவனச்சிதறல், இன்னொன்னு மந்தை மனப்பான்மை. அதாவது ஆட்டு மந்தை மாதிரி யோசிக்காம பின்னாடி போறது. இந்த மந்தை மனப்பான்மையை விளக்க அவங்க ஒரு செம்மறி ஆட்டு மந்தையை வச்சு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, வழியில ஒரு குச்சி இருக்கு. ஆடு அதை தாண்டி குதிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த குச்சியை எடுத்துடுறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, பின்னாடி வர்ற ஒவ்வொரு ஆடும் அங்க குச்சியே இல்லாதப்பவும் அதே இடத்துல குதிச்சு குதிச்சு போகுது. யோசிக்கவே இல்லை. இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. நாமளும் இப்படிதான் ஏன் எதுக்குன்னு யோசிக்காம மத்தவங்க செய்யறதையே செஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டு மந்த மாதிரி தாவிக்கிட்டு இருக்கோமா? இதுதான் பழக்கத்துல வேலை செய்யற மனசு, பகுத்தறிஞ்சு யோசிக்கிற மனசு இல்ல. நம்ம மனசு இப்படி வேலை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த மொபைல் போன் தான் அதுக்கு முக்கிய குற்றவாளி. அது நம்ம கவனத்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் சிதறடிக்குது. ஆனா இதுக்கு நேர் எதிரா புத்தகங்கள் இருக்கு. அது ஒரு விஷயத்துல ஆழமா கவனம் செலுத்த நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒன்னு மேலோட்டமா பார்க்க வைக்குது, இன்னொன்னு ஆழமா புரிய வைக்குது. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. கவனச்சிதறல், மந்தை மனப்பான்மை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அது என்னன்னா வாசிப்பு. ஆமா, புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் தான் தீர்வு. புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது சும்மா தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. அது நம்ம மூளைக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி. பக்காவாட்டு சிந்தனை, அதாவது சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இணைச்சு பார்க்கறது. பகுப்பாய்வு சிந்தனை, அதாவது ஒரு பிரச்சனையை பிரிச்சு பார்க்கறது. அப்புறம் விமர்சன சிந்தனை, அதாவது எதுக்கு இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கறது. இப்படி நம்ம மனசோட தசைகளை பலப்படுத்துறது தான் வாசிப்பு. அவங்க தன்னோட சொந்த வாழ்க்கையே இதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்றாங்க. அவங்க ஒரு சிறுபான்மை உருது பேசும் சமூகத்திலிருந்து வந்தவங்க. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க பயணம் செய்யற ஒரு தலைவரா இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்களோட ஒரே ரகசியம், கிடைச்ச எல்லாத்தையும் படிச்சதுதான். அந்த படிப்பு தான் அவங்களோட சூழ்நிலைகளை தாண்டி இந்த உலகத்தையும் புரிய வச்சது. சரி, படிச்சா அறிவு வரும். ஆனா அந்த அறிவு எப்படி நிஜ வாழ்க்கை ஞானமா மாறுது? வாங்க அதை பத்தி அடுத்து பார்க்கலாம். மனிதர்களோட உண்மையான குணம் என்ன, ஒரு விஷயத்தோட அடிப்படை இயல்பு என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்க படிப்பு எப்படி உதவுதுன்னு விளக்க அவங்க ஒரு பழைய நீதி கதையை சொல்றாங்க. ஒரு தவளையும் தேழும் சம்பந்தப்பட்ட கதை இது. தேள் தவளைக்கிட்ட சொல்லுது, நான் உன்னை கொட்டினா நானும் உன்னோட சேர்ந்து செத்து போவேன்ல, அது முட்டாள்தனம், நான் அப்படியே செய்ய மாட்டேன்னு ரொம்ப லாஜிக்கா பேசுது. நம்மள நிறைய பேர் மாதிரி அந்த தவளையும் அந்த லாஜிக்கை நம்பிடுது. ஆனா என்ன ஆச்சு? ஆத்தோட நடுவுல போனதும் தேள் தன்னோட வேலையை காட்டிடுச்சு. தவளைய கொட்டிடுச்சு. ரெண்டுமே மூழ்க ஆரம்பிச்சுது. சாகிற நேரத்துல தவளை கேக்குது, ஏன் இப்படி செஞ்சேன்னு. அதுக்கு அந்த தேள் சொன்ன பதில் தான் இந்த கதையோட முக்கியமான பாடம். அது சொல்லிச்சு, நான் என்ன பண்றது, கொட்டுறது என் குணம், என்னால் அதை மாற்ற முடியலன்னு. பாருங்க, இது லாஜிக்குக்கும் மேல இருக்கிற ஒரு உண்மை. இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. படிப்பு நமக்கு ஒருத்தரோட வார்த்தைகளை மட்டும் இல்ல, அவங்களோட அடிப்படை குணத்தையும் புரிஞ்சுக்க கத்துக் கொடுக்குது. படிச்ச அறிவுள்ள ஒருத்தர் கூட அந்த தேளுக்கு உதவலாம், ஆனா அதை தன்னோட முதுகுல ஏத்திட்டு போக மாட்டார். இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த ஞானம் மத்தவங்க பார்க்க தவறுற வாய்ப்புகளை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்க உதவுதுன்னு காட்ட ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு படத்துல வர்ற சீன் இது. ஒரு பையனுக்கு லிஃப்ட்டுக்குள்ள வெறும் 30 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வாய்ப்பு வாங்கணும். அவனும் வாங்கிடுறான். இன்டர்வியூல அவனுக்கு ஒரு கப் டீ கொடுத்து இதுல துப்புன்னு சொல்றாங்க. அவனும் தயங்காம துப்பிடுறான். இப்போதான் அசல் சவால். இந்த துப்புன டீயை 90 செகண்ட்குள்ள இங்க இருக்கிற போர்டு மெம்பர்ஸ்க்கு 10 ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்றாங்க. டைம் போய்கிட்டே இருக்கு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? டக்குன்னு தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து டேபிள் மேல வச்சு அந்த டீயை அவனே குடிச்சிட்டான். வித்தாச்சு, கம்பெனிக்கு 10 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. இதுதாங்க விஷயம். படிச்சு பழக்கப்பட்ட ஒரு மனசு எவ்வளவு பெரிய பிரஷர்லையும் யாருமே யோசிக்காத ஒரு பதில கண்டுபிடிக்க முடியும். மத்தவங்களுக்கு அது ஒரு முடியாத காரியமா தெரியும். ஆனா பயிற்சி பெற்ற மனசுக்கு அது ஒரு வாய்ப்பு. அதை சரியா பயன்படுத்தி ஜெயிக்கும். அதனால்தான் சொல்றாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன? வாசிப்பு நமக்கு வெறும் அறிவை மட்டும் கொடுக்கறதில்ல, அது மரியாதைய, சுய மதிப்பை, எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கிற திறமையை கொடுக்குது. கடைசியா அந்த பேச்சாளர் தன்னை ஒரு சிற்பம் மாதிரி செதுக்குனது புத்தகங்கள் தான் சொல்லி நன்றி சொல்றாங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்.
நம்ம மனசை செதுக்க நாம இன்னைக்கு கையில எடுக்க போற அந்த ஒரு புத்தகம் எது?